கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதில் ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் போட்டு தேங்காய் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்ததுமே கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை வதக்கிடலாம். தேங்காய் வெங்காயம் கூட இந்த மசாலா பொடி போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுமே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 7-8 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு இதை வதக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். ஒரே 1 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இது போல் வதக்குனதுக்கப்புறமா நான் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. மசாலா கொதித்து வெந்து அந்த பச்சை வடை போட்டோம், அதுக்கப்புறம் மீன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ மத்தி மீனை இது போல் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் எப்பயுமே மீன் குழம்பு பண்ணுறப்போ இது போல் மசாலாலாம் தடவி வச்சுருவேன். அப்போ குழம்புல நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும், அதுக்காக தான். போட்டாச்சு. மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அந்த மீனெல்லாம் இந்த குழம்புக்குள்ளே முங்குற மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி, அவ்வளோதான். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மீன் போட்டு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. நம்ம ரொம்ப எல்லாம் போட்டு கிளற வேண்டாம். லைட்டாக மேலாப்பில் இருக்க மீனை எடுத்து பார்த்தா சூப்பராக மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் சும்மா கரண்டி போட்டெல்லாம் நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் ஒரு சாதம் வச்சு இந்த மீன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.